மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது மேல ஐயா எங்க ஹெல்த்துக்கு மேல இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது மேல போய் நீங்க ஜிஎஸ்டி போடுறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் பார்லிமெண்ட்லயும் இதே கேள்வி கேட்டேன். ஜஸ்டிஃபை பண்ணி கேட்கல, அட் த சேம் டைம் இது ரைட்டு தப்புன்னு கூட சொல்ல. எல்லா மாநில கட்சிகளும் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க, பிஜேபிக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாரும் மாநில மக்களவையில மோடி அரசு எப்படி நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் போட்டுட்டீங்க? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் இருந்திருக்கு. அது அப்படியே சப்சியூம் ஆச்சு, இங்கே ஜிஎஸ்டி ஆயிடுச்சு. அது சரி, இங்க ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைச்சிருக்கு ரேட் பல விதத்துல. பட் ஜிஎஸ்டி வந்த பிறகு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது நீங்க குறைக்கலாம் இல்ல? இப்போ சரிங்க, மந்திரிகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இந்த தரம் சர்ச்சைக்கும் வந்துச்சு. சர்ச்சைக்கு வந்த போது சில மாநிலங்கள் சொன்னாங்க, நீங்க யாருக்கு கொடுக்கணும், தனிநபர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமா இல்ல குரூப் இன்சூரன்ஸ்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு டாக்ஸ் இல்லாம பண்ணணுமா? சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க இது 18லேருந்து 12 பண்ணலாமா இல்ல எப்படி, அதையும் விசாரிக்கணும், டிஸ்கஸ் பண்ணுங்க. சில பேர் சொன்னாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் கொடுத்தா போருமா இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணுமா? எங்க மந்திரிங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, அது எல்லாருக்கும் பதில் கொடுத்து, எல்லாரும் அவங்களுக்கு பதில் கொடுத்து, கமிட்டி அவங்களுக்கு பதில் கொடுத்து, அதுக்கப்புறம் மந்திரிகள் ஆலோசனை பண்ணி சரி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு டிசிஷன் எடுப்பாங்க. இத உடனே நம்ம அவங்க பார்லிமெண்ட்ல கேட்ட உடனே நாங்க பதில் கொடுத்து நாங்க உடனே குறைக்கல அப்படிங்கிறது நம்ம யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. அந்த கவுன்சில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்கு, எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்கும் ஓட்டதிகாரம் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஓட்டை பயன்படுத்தாம பொதுப்படையா எல்லாரும் ஒத்துக்கிட்டு சுமூகமா நடந்துட்டு இருக்கிற அந்த கவுன்சில். அதனாலதான் இப்போ ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் நான் கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். அதனாலதான் இப்போ இந்த விஷயமும் நான் உதாரணத்துக்கு எதுக்கு சொன்னேன்னா, இப்பேற்பட்ட ஒரு விஷயம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்லிமெண்ட்ல இத்தனை எழுப்பின பிறகும் அப்படிங்கும்போது கமிட்டி ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதுல எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க, பதில் வரட்டும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதனால இப்ப இந்த விஷயத்துல உப்பு காரம் இனிப்பு எல்லாத்துக்கும் டாக்ஸ் என்ன இது முடிவு எடுக்க முடியாத இத்தனை நாளா கொடுத்திருக்காங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அதுவும் கச்சாவா இருக்கிற ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ரேட்டா அப்படின்னும் கேட்கறாங்க. அது அங்க ஃபுல் டிஸ்கஷன் ஆன பிறகு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க.